இன்றைக்கி என்னோடய டே 6:45க்கு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது. ரோஸ் செடியில் அழகாக ஒரு ரோஸ் பூத்திருந்தது. மருதாணி செடியிலையும் அழகாக இந்த மாதிரி பூ பூத்திருந்தது. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்கூலுக்கும் அனுப்பலை தம்பியை. மார்னிங் த்ரோட் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி டீ கேட்டான். மசாலா டீ தான் போட போகிறேன். டீ போட்டுட்டு தம்பிக்கு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதமும் குக் ஆகிட்டு இருக்கு. இந்த கோலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது, இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. மோகித் வந்து இன்றைக்கி ரசம் தான் கேட்டான். மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக புளியும் தக்காளியும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியும் புளியும் கரைச்சிட்டு புளியோட சக்கையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தாளித்ததை ரசத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. மிளகு ரசம் ரெடி. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மிளகு ரசம், மீன் வறுவல், முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறேன். மீன் வறுவலுக்கு மஞ்சத்தூள், குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மீனில் மசாலா போட்டு வச்சுருங்க. குழம்புத்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டுத்தோட ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை பொடி மாஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகாய் போடாமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு முட்டை பொடி மாஸ் செஞ்சேன். அவ்வளோதான், முட்டை பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? முட்டை பொடி மாஸ், ஒயிட் ரைஸ், மீன் வறுவல், மிளகு ரசம், டெசர்ட்டுக்கு வந்து டேட்ஸ் ஒயிட். அவ்வளோதான், லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை தான் கட்டி வச்சுட்டு இருந்தேன். பூ கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்கும் இன்றைக்கி டீ தான் போட போகிறேன். இந்த டீ தூள் ரொம்பவே நல்லாயிருக்கு. விக்ரம் டீ தூள் தான் இது, ஆன்லைனில் தான் வாங்கினேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டீ தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, புதினா சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சு பாருங்கள். டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மசாலா சுண்டல் தான். மசாலா சுண்டலில் கொஞ்சமாக ஆனியன், கொத்தமல்லி, கூடவே கொஞ்சமாக மிக்சர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை இன்றைக்கி மொட்டை மாடியில் தான் சாப்பிட்டோம். தம்பி வந்து நைட்டு டின்னருக்கு சுடகஞ்சி தான் கேட்டான், அதனால் அவனுக்கு சுடகஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.